கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கும் வெற்றியுள்ள நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வார்த்தையை தியானி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு யார் யார் வாழ்க்கையில் ஜீவன் இல்லையோ, யார் யார் வாழ்க்கையில் ஒளி இல்லையோ, அவரை தான் தேவன் இன்றைக்கு தேடி வந்திருக்கின்றார். நீங்கள் கிறிஸ்துக்குள் நலமாயிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கின்றது. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்ற வேலையில் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வானது ஒளியாய் காணப்படும். நாம் யாருக்கும் பயந்து தெரிய வேண்டாம், நாம் யாருக்கும் கலங்கி தெரிய வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேளை பாவம், சாவம், வியாதி, கடன் பிரச்சனை, இப்படி அநேக தரப்பட்ட பாடுகிற வாழ்க்கையில் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒளி பிறக்கும் என்று சந்தேகம் இல்லை. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தால் இந்த வார்த்தை எனக்காகத்தான் கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஒளிவுள்ள ஒரு வாழ்க்கையை காணப்படுகின்றது. இருளே வாழ்ந்து இருளில் மாண்டு போவதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. நாம் இருளே வாழ்ந்தாலும் ஒளியை விரும்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது எல்லோருக்கும் முன்மாதிரியை அமைய செய்கின்றார். ஒரு இருள் நிறைந்த இடத்துல நீங்கள் ஒரு தீக்குச்சி பற்ற வச்சிங்கன்னா அந்த இடத்துல சந்தோஷம், சமாதானம் காணப்படும். யாரும் இடறி போக மாட்டார்கள். அதுவே நீங்கள் இருளே வாழ்ந்து இருளே எல்லாத்தையும் சாதிக்கலாம் நினைத்தால் முடிவு துக்கமும், துயரும், சஞ்சலமும், தயப்புமாய் காணப்படும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு தேவைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ விரும்பவில்லை, எனக்கு ஒரு ஒளியுள்ள வாழ்க்கை தாங்க. எனக்குள்ளே பாவம் உண்டு, சாபம் உண்டு, வியாதி உண்டு, கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாம் எனக்குள்ளே உண்டு. அவை எல்லாம் இன்றோடு நீங்கி போகட்டும். இந்த நாளிலிருந்து உங்களுடைய மகனாய் மகளாய் வாழ என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கட்டாயம் நம்முடைய இருளை எல்லாம் நீங்கி செய்து ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ செய்வார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு என்று சொன்னால் உங்களை கொண்டு தேவன் 1000 பேரை ரட்சிப்பார். அந்த 1000 பேரை கொண்டு தேவன் 1,00,000 பேரை ரட்சிப்பார். அந்த 1,00,000 பேரை கொண்டு தேவன் உலகத்தை கலக்குவார் என்று சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தையும் அந்த ஆய்வுக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒளி என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை சுட்டி காட்டுகின்றது, வெற்றியை சுட்டி காட்டுகின்றது, முன்னேற்றத்தை சுட்டி காட்டுகின்றது, அநேகருக்கு நற்சாட்சியை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இருள் என்று சொல்கின்ற பொழுது எதுவுமே யாருக்கும் தெரியாது. முடிவு பார்த்தோம் என்று சொன்னால் நரகத்தை நாம் ஆண்டு போய்விடுவோம். இன்றைக்கு சிலுவை என்னும் பாதை நோக்கி செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஒளியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும். அநேகருக்கு நாம் ஆசிரமாகவும் சாட்சியாக வாழும் சந்தேகம் இல்லை. நம்ம ஒரு சிறு ஜெபத்தை எடுக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக என்று சொல்வது போல நாங்கள் மற்றவருக்கு ஒளியாக இருக்க கற்றுத்தாரும். எங்களை கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பீராக. எங்களுக்குள்ளே இருக்கின்ற பாவம், சாபம், கோபம், முறுக்கம், பொய், பொறாமை, களவு எல்லாம் எங்களுடைய நீங்கட்டும். சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து ஒளியின் பிள்ளைகளை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கனிமணி போல பாதுகாப்பை நடத்தி ஆசீர்வதி. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று